மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணா இன்னைக்கு வந்து 7th மேக்ஸில் வந்து 3rd யூனிட் அல்ஜிப்ராவில் படிச்சுட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 3.4 வேல்யூ ஆஃப் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இயற்கணித கோவையின் மதிப்பு பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ இயற்கணித கோவைக்கு முன்னாடி அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எண் கோவைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது பிட் மாஸ். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பிங்கிறது என்ன? ப்ராக்கெட்ஸ். ஐங்கிறது இன்டீசஸ், டி ஃபார் டிவிஷன், தென் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து எண் கோவைகளை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்ஸை பண்ணணும், அப்புறம் இன்டீஜர்ஸ், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், லாஸ்ட்டில் சப்ராக்ஷன். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4 + 3 × 8. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 8 3s are 24, 24 + 4 28. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4 + 3 × 5. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன். 3 × 5 15, 15 + 4 19. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். 4 + 3 × 43. என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 133. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4 + 3 × 0.6. ஃபர்ஸ்ட்டு 3 × 0.6 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 3s are 18. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா 1.8 + 4ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 5.8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 + 3 × -7. ஃபர்ஸ்ட் வந்து 3 × -7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 21. ஸோ -21 + 4 என்ன ஆகிடும்? -17. புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இந்த சம் பாருங்கள், 7 × 6/2. ஸோ இது வந்து ஒரே ஒரு டேர்ம். 7 × 6/2வை நியூமரேட்டர் மேலே இருக்கிறது நியூமரேட்டர் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிவிஷனுக்கு கீழே இருக்கிறது டினாமினேட்டர் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தட். அதாவது 7 × 6 42 / 2 21. இது வந்து ஒரு மெத்தட். இனி வந்து இதே மீனிங் 7ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5, அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 7 × 6/2. 6/2 is 3. அப்போ 7 × 3 21. ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சம் இருக்கும்போது ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்மில் வந்து செகண்ட் டேபிளில் ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 6 / 2னா 3 டைம்ஸ் வரும். அதே 7ஆல் மல்டிப்ளை பண்ணி 21 போட்டுக்கலாம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 7 × 9 / 2. இதை வந்து டைரெக்டாக எந்த டேபிளையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 7 × 9 63 / 2. என்ன ஆன்சர் வரும்? 63ஐ 2ஆல் உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியும். டிவைட் பண்ண 31.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 × 22 / 2. ஸோ இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்கிற 22 கீழே 2 இருக்குது. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 வரும். 7 × 11 77. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 × 0.4 / 2. இதை நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2ஐ கேன்சல் பண்ணுறேன். அப்போ 0.4 / 2னா செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால்
0.2 வந்துரும். 7 into 0.2. அப்போ 7 2s are 14. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1.4. புரிஞ்சுதா கண்ணா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 into minus 3 by 2. ஸோ நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 3s are 21. ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் 21 இருக்குது டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 10.5. புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இந்த சம் பாருங்க. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்கொயரை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 3 into 3 9 அர்த்தம். 9 + 6 என்ன ஆன்சர் வரும்? 15. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. 9 ஸ்கொயர் ப்ளஸ் 6. 9 ஸ்கொயர் என்ன வரும்? எஸ் 81 + 6 87. நெக்ஸ்ட் கொஸ்டின் -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6. -4 into -4. Minus into minus plus 4 4s are 16. 16 plus 6 என்ன வரும்? 22. Students, substitution பிரதியிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சப்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னா, in algebra when we replace letters in an expression or equation with numbers we call it substitution. ஸோ ஒரு இயற்கணித கோவையிலையோ இல்லை சமன்பாட்டிலையோ இருக்கிற வேரியபிளுக்கு பதிலாக நம்ம நம்பர்ஸ் பிரதியிடுதல் தான் பிரதியிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதை மாற்று அப்படின்னு கூட சொல்லலாம். புரிஞ்சுதா கண்ணா? எழுத்துக்கு பதிலாக எண்களை வந்து நம்ம மாற்றுவது அப்படிங்கிறது பொருள். Evaluate a variable expression or evaluate an algebraic expression. ஒரு இயற்கணித கோவையினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. evaluate each expression when n is equal to 4. என்னுடைய மதிப்பு வந்து 4 அப்படின்னு வச்சுட்டு கீழே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ n + 3 இங்கே the value of n is 4. எண்ணுக்கு பதிலாக 4 என்ற எண்ணை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரதியிட போகிறோம். அப்போ எண்ணுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 4 + 3 the ஆன்சர் என்ன வரும்? 7. நெக்ஸ்ட் n - 3 if n is equal to 4. Substitute n is equal to 4. So 4 - 3 that is equal to 1. புரிஞ்சுதா கண்ணா? இந்த என்கிற வேரியபிளுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஆஸ் யூஸ்வல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை சொல்லிடணும். ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். x is equal to 8 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பு காண்க. Evaluate the following expression when x is equal to 8. So question is 5x அப்படின்னா 5 into xன்னு அர்த்தம். 5க்கு எக்ஸுக்கு இடையில எந்த ஒரு சிம்பிளும் இல்லைன்னா அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா சப்ஸ்டியூட் எக்ஸ் ஃபார் எக்ஸ். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 8 என்ற எண்ணை நம்ம பிரதியிட்டோன்னா என்ன ஆன்சர் வரும்? 5 into 8 40 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அதாவது 5க்கும் 8க்கும் இடையில எந்த ஆப்ரேஷனும் எந்த கணித செயல்பாடு இல்லைன்னா அந்த இடத்துல பெருக்கல் என்ற கணித செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது மல்டிப்ளிகேஷனை வந்து நம்ம பிராக்கெட்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணலாம், இல்லை பாயிண்ட் வச்சு 5.8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எழுதலாம். இல்லை 5 into 8ன்னு எழுதலாம், இல்லை 5 * 8ன்னு பல வழிகளில் நம்ம மல்டிப்ளிகேஷனை நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x divided by 4 when x is equal to 8. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் 8 for x.
ஸோ சொல்யூஷன் வந்து எக்ஸ் டிவைடட் பை 8னா எக்ஸுக்கு பதிலாக 8ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 8 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 4 when x is equal to 8னா the answer is 2. நெக்ஸ்ட் உங்களுக்கு மாற்று முறையில் எழுதியிருக்கு பாருங்க. எக்ஸ் டிவைடட் பை 4 நம்ம எப்படி எழுதுகிறோம்? எக்ஸ் டிவைடட் பை 4னு எழுதலாம், இல்லை அந்த சிம்பிளில் கொடுத்தோம் நம்ம எழுதலாம். இந்த ஸ்கொயரில் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி எழுதினாலும் ஒரே மீனிங் தான். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவாலுவேட் ஈச் எக்ஸ்பிரஷன் when x is equal to 4, y is equal to 6, z equal to 24. அதாவது x சமம் 4, y சமம் 6, z சமம் 24 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க. உங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து 5 into x into y. 5xyனா என்ன அர்த்தம்னா 5 into x into y. நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 5xy is equal to 5 into 4 into 6. ஸோ ப்ராக்கெட் போட்டால் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எந்த ஆப்ரேஷன் கொடுக்கலினாலும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 5 into 4 20, 20 into 6 120. ஸோ ஆன்சர் வந்து 120. நெக்ஸ்ட் கொஸ்டின் z டிவைடட் பை 4. இசட்டோட வேல்யூ என்ன? 24 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ 6. 24 divided by 6 that is equal to 4. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வந்து டிவிஷனை எப்படியெல்லாம் எழுதலாங்கிறது கொடுத்துருக்கேன். z டிவைடட் பை ஒய்ங்கிறத வந்து ஒரே ஹரிசாண்டல் லைனில் எழுதணுன்னா எப்படி எழுதணும், இல்லை நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டு மெத்தடில் எழுதினாலும் இந்த மீனிங் வந்து ஒன்று தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பாருங்க. evaluate k plus 9 for each value of k. கீழ்காணும் k இனுடைய மதிப்புகளுக்கு k plus 9 என்ற கோவையினுடைய மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ k plus 9 if k is equal to 5. kக்கு பதிலாக k உடைய மதிப்பு 5 எனில் k plus 9 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா kக்கு பதிலாக 5ஐ நீங்கள் பிரதியிடுங்க. substitute 5 for k. So 5 plus 9 14. Next question, if k is equal to 2 we have to find k plus 9. Substitute 2 for k, we have 2 plus 9 that is equal to 11. புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இந்த சம் பாருங்க. evaluate a plus 6 for each value of a. a is equal to 3னா a plus 6ஓட வேல்யூ என்னன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. aக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 3 plus 6 என்ன ஆன்சர் வரும்? 9. if a is equal to 5, find a plus 6 means substitute 5 for a. So we have a plus 6 is equal to 5 plus 6 that is equal to 11. Kanna, multiplication and division of variables can be written in several ways as shown in the table. அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி மாறிகளின் பெருக்கல் மற்றும் பிரிவு பல வழிகளில் எழுதப்படலாம். அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷனை எந்தெந்த வழியில் நீங்கள் எழுதலாம், எந்தெந்த வழியில் எழுதினா அது வந்து பெருக்கலை குறிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 7t அப்படிங்கிற ஒரு டேர்மை எப்படியெல்லாம் எழுதலான்னு பார்த்தா 7 into t, 7 into ப்ராக்கெட்ஸில் t போட்டாலும் 7 into tன்னு அர்த்தம். இல்லை அந்த பெருக்கல் குறியை பயன்படுத்தலாம். ab எப்படி எழுதலான்னு கொடுத்துருக்காங்க, 4 மெத்தடில் எழுதியிருக்காங்க, நல்லா பாருங்கள். டிவிஷனில் வந்து q by 2, q divided by 2 இருக்கு இல்லையா, q/2ன்னு எழுதினாலும் இல்லை q divided by 2ன்னு எழுதினாலும் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் s by r எந்த வழிகளில் எழுதலான்னு பாருங்கள்.
3 வழிகள் எழுதியிருக்காங்க. எப்படி வேணாலும் நம்ம எழுத முடியும். கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா evaluate the expression for the given value of the variable. கொடுக்கப்பட்ட மதிப்பிற்கான வெளிப்பாட்டை மதிப்பிடுங்கள். 4x minus 3 the first question. 4x is equal to 2. So x என்பது x னுடைய மதிப்பு 2 எனில் 4x minus 3 என்ற கோவையினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சப்ஸ்டியூட் 2 for x. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. 4 into 2 minus 3. இப்போ எதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். பிட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு பண்ணணும், எந்த செகண்ட் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து 4 into 2 இருக்குது. 4 2s are 8 minus 3. அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் வரும். 8ல் 3 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா s divided by 5 plus s for s is equal to 15. s divided by 5 plus s. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஸுக்கு பதிலாக 15 அப்படிங்கிற ஒரு நம்பரை பிரதியிடணும். s is equal to 15 என பிரதியிட. எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கே 15 போட்டிருக்கோம். இப்போது டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணணுமா இல்லை அடிஷனை ஃபஸ்ட்டு பண்ணணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன கண்ணா ஃபஸ்ட்டு பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஏன்னா பிட் மாஸில் டிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடிஷன் வருது. ஸோ 15 divided by 5 ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா 3. 15 5ஆல் டிவைட் பண்ணால் 3, அதோட ஒரு 15 அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். என்ன ஆன்சர் வரும்? 18. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 5x² + 3x. 4x is equal to 2. x சமம் 2 எனில் 5x² + 3x மதிப்பு காண்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் 2 for x. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 5 into 2² + 3 into 2. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த 2² இருக்கு இல்லையா, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 4. இப்போ 5 into 4 + 3 into 2. இப்போ 5 into 4 20 + 3 into 2 6. 20 + 6 26. புரிஞ்சுதா கண்ணா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் பாருங்க. 3x minus 2 for x equal to 3. Evaluate each expression for the given value of the variable. இப்போ x சமம் 3 எனில் 3x minus 2வினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தா x இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் 3 for x. ஸோ 3 into 3 minus 2. 3 3s are 9 minus 2. 9 minus 2 அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இந்த சம் பாருங்கள். ஆர் டிவைடட் பை 3 ப்ளஸ் ஆர் ஃபார் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12. ஆர் சமம் 12 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஆர் இருக்கோ அங்கெல்லாம் 12 போடுறோம். ஸோ 12 divided by 3 plus 12. ஃபர்ஸ்ட்டு வந்து அடிஷன் பண்ணுவீங்களா டிவிஷன் பண்ணுவீங்களான்னு பார்த்தா வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா பிட் மாஸில் வந்து ஃபஸ்ட்டு டி தான் இருக்குது. ஸோ டிவிஷன் பண்ணால் 12 divided by 3 என்ன வரும்? 4. அதை 12ஓட அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிவைட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க, ஆன்சர் வந்து 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4y² + 2y when y is equal to 3. ஸோ yக்கு வந்து 3 என்ற எண்ணை பிரதியிட சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டியூட் 3 for y. ஸோ உங்கள் எக்ஸ்பிரஷன் வந்து 4y² + 2y. yக்கு பதிலாக y இருக்கிற இடத்துல 3 அப்படின்னு போடுறோம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பொனண்ட்டு தான், பவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எவாலுவேட் பண்ணணும்.
ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, அதுக்கப்புறம் 9 into 4 போடணும். ஸோ 3 ஸ்கொயர்னா 9, ஸோ 4 into 9 plus 2 into 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9s are 36 plus 2 3s are 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 36 plus 6 42. ஸோ ஆன்சர் வந்து 42. கண்ணா இந்த சம் பார்த்தீங்கன்னா இயற்கணித வெளிப்பாடுகளை 2 மாறிகள் மூலம் மதிப்பீடு செய்தல். எவாலுவேட்டிங் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் 2 வேரியபிள்ஸ். ஸோ இது வரைக்கும் ஒரு வேரியபிள் பார்த்தோம். இப்போ ஏ பி அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. ஏவோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ 2. எக்ஸ்பிரஷன் வந்து 6/a ப்ளஸ் 4b. ஸோ எங்கெங்கே ஏ வருதோ அங்கெல்லாம் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். b இருக்கிற இடத்துல 2வை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 6/a ப்ளஸ் 4b. அப்போ 6/3 ப்ளஸ் 4 into 2. புரிஞ்சுதா? ஏக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். அப்போ 6/3 ப்ளஸ் 4 into பிக்கு பதிலாக 2 போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 divided by 3 பண்ணுங்க. அப்போ 2 plus 8. 2 plus 8 ஆட் பண்ணால் 10. ஸோ the value 10. புரிஞ்சுதா கண்ணா? டிவிஷன் ஆகட்டும் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும் லெஃப்டில் இருந்து தான் நீங்கள் ரைட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகணும். ஓகேவா கண்ணா? இந்த சம் பாருங்கள். 8 divided by w plus 2x. For w is equal to 4 and x is equal to 2. w மதிப்பு 4, x மதிப்பு 2 எனில் 8 divided by w plus 2x. இந்த கோவையினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 8/4 ப்ளஸ் 2 into 2ன்னு வரும். 8/4 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 times தான் 8 இல்லையா? 4 into 2 8. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2 + 2 2s are 4. இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 4 is equal to 6. புரிஞ்சுதா கண்ணா? Students, in the sum பாருங்க. If p is equal to 3 and q equal to -3, find the value of 2p plus q minus 3pq. Second sum பார்த்தீங்கன்னா p square into q square plus p cube minus q cube plus p into q square plus p square cube. So இந்த sumல first வந்து p is equal to 3, q equal to -3 substitute பண்ணுங்க. p ஓட லெட்டர் எங்கெங்கே இருக்கோ அங்கே 3 போடுங்க. க்யூவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல -3ன்னு போடுங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. லெஃப்ட் டு ரைட் இனி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 3s are 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. அடுத்தது 2 மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 9 3s are 27. ஸோ 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 + 27 30. புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா நெக்ஸ்ட் சம் பாருங்க. p square q square plus p cube minus q cube plus p into q square plus p square cube. ஸோ இங்கே pக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க, qக்கு பதிலாக -3 சப்ஸ்டிட் பண்ணணும். எங்கெல்லாம் p வருதோ அங்கே 3 போட்டிருக்கோம், q வந்தால் -3 போட்டிருக்கோம். ஸோ எப்படி எழுதணுங்கிறத கொஞ்சம் எழுதியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பாருங்க கண்ணா. ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். 3 ஸ்கொயர் 9, -3 ஸ்கொயரும் 9 தான், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 க்யூப்னு என்ன கண்ணா வரும்? 3 into 3 into 3 27. ஸோ என்ன ஆன்சர் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். லெஃப்ட் டு ரைட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 81 + 27 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27, 9 3s are 27 + 27 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். புரிஞ்சுதா கண்ணா? ஸோ லெஃப்ட் டு ரைட் எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்த்து கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா கண்ணா? ஸ்டூடெண்ட்ஸ்,
எப்படி வந்து ஒரு இயற்கணித கோவையினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அன் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய சம்ஸ் நீங்கள் இதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் இல்லை எக்ஸாம்பிள் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டவுட்ஸ்னால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.